மைக்கு போனா அப்படி பொத்தி பொத்தி பேசுறீங்க. அளவுக்கு ஒண்ணும் கேவலமா பண்ணல. ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல சண்டைகளுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை எல்லாரையும் மார்க் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் எஃப்ஜே பொறுக்கியோட செயல்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை பொறுத்தவரை கமர்தீனை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. அதே நேரத்துல கமர்தீன் வந்து போடின்னு சொன்னது அவ்வளவு பெரிய குத்தமா அழுது ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்றாங்க. இந்த அழுகுனி திவ்யாவை ஏத்தி விடுறதுக்கு அரோரா வேற. இந்த பலூனக்கா பண்ற கேவலமான விஷயங்கள் எதையுமே மாமா டிவி இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த பலூனக்காவை பொறுத்தவரை இவ்வளவு நாள் ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் வினோத் இந்த ரெண்டு பேரையும் எந்த இடத்துல போட்டு கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல போட்டு கொடுத்து நாரதர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாமா டிவி வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அரோரா பண்ற எந்த வேலையுமே 1 hour எபிசோட்ல காட்டுறதே கிடையாது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பாரு உன்னை பொறுத்தவரை கேம்லாம் நல்லா தான் ஆடிட்டு இருக்க, அதுக்காக நீ பண்றது எல்லாமே சரியாயிராது. நீ தான் சொல்ற உன்னோட குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட சண்டை போடுற. உண்மையாவே எஃப்ஜே பண்ணது தப்பு தான். அப்போ நீயும் அதே மாதிரி கேவலமான வேலையை தானே பார்த்துட்டு இருக்க. கேமரா இல்லாத இடத்துல கமர்தீனை கூட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே சுபிக்ஷாவை பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. அதாவது இன்னும் 9 வழக்குகள் இருக்குது, ஆனா ஒரு வழக்கை மட்டும் தான் எடுக்க போறோம். நீங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி இதுல எந்த வழக்கை இன்னைக்கு நீதிமன்றத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதா கமர்தீன் பாரு இந்த 2 பேருக்கு எதிரான வழக்கை கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் தான் மைக்க மறைச்சு பேசினாங்க, தண்டனை அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க பண்ண தப்புனால நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட பால், முட்டை, காஃபி, டீ எல்லாத்தையும் பிக் பாஸ் எடுத்துட்டாரு. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை தொடர்றாங்க. இந்த வழக்கை போட்டிருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரம்யா, சுபிக்ஷா, சாண்ட்ரா, திவ்யா இந்த 4 பேருமே இவங்க மேல இப்படி ஒரு புகார் வச்சிருக்காங்க. இந்த 4 பேரோட வழக்கையும் ஒரே வழக்க நடத்த சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. அதன் அடிப்படையில் பாரு, கமர்தீன் இவங்க 2 பேரோட வழக்கறிஞரா அமித்தும், அதே மாதிரி ரம்யா, சுபிக்ஷா, சாண்ட்ரா, திவ்யா இவங்களோட வழக்கறிஞரா சபரியும் இருக்கிறாரு. இந்த இடத்துல சபரியை பொறுத்தவரை இந்த வழக்கை ரொம்ப ஃபன்னா கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அரோரா போறாங்க. அரோராக்காவை பொறுத்தவரை ஃபன்னெல்லாம் கொண்டு போக கூடாது, இதெல்லாம் மிகப்பெரிய விதிமீறல், இதுக்கு எதிராக நம்ம பொங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சபரியை தூண்டி விடுறாங்க. ஏம்மா நீயாமா இதை பத்தி பேசுற? துஷார் கூட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட, இதே கமர்தீன் கூட உட்கார்ந்து எத்தனை வாட்டி மைக்க மறைச்சு பேசுற, நீ விதிமீறலை பத்தி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ண, நீ விதிமீறல் பண்ணா விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டாரு, பிக் பாஸ் டீமும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா தானங்க, அரோராவுக்கு எதிராக ஏதாவது ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்காரா? கேட்க மாட்டாரு. ஒருவேளை விஜய் சேதுபதியுமே பலூன் அக்காவோட பெய்டு சப்ஸ்கிரைபரோ என்னவோ. ஆமா, நமக்கும் அந்த டவுட் வரதான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துல கையமுயான்னு சத்தமா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒட்டு மொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாரு, கமர்தீன் இந்த 2 பேரையும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த இடத்துல இவங்க பண்ணது தப்பு தான், இதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுலலாம் மாற்றுக்கிறதே இல்ல. அதே நேரத்துல இந்த 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. திரும்பவும் இந்த வழக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பாரு, கமர்தீனோட வழக்கறிஞர் அமித் வந்து பேசுறாரு. இருந்தாலும் சபரியை பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு வாதத்தெல்லாம் வைக்கிறாரு. இந்த வழக்கை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போச்சு அப்படின்னு சொல்லலாம். பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆச்சு. பிக் பாஸே ஒரு கட்டத்துல நீதிபதியா இருந்த வினோத்தை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு கத்துனாரு. லே என்னடா வழக்காட நடத்துறீங்க, இதெல்லாம் டெலிகாஸ்ட் கூட பண்ண முடியாதுடா, கொஞ்சமாவது ஒழுங்கா நீதிமன்றத்துல எப்படி வழக்கு நடக்குமோ அது மாதிரி கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கடா, இவ்வளவு கேவலமா பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி வினோத்தை காரி துப்பி அனுப்பியிருந்தாரு. அதை எதையுமே எபிசோட்ல காட்டல. இந்த வழக்குலையும் பல பேரோட வன்மங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பாரு அப்படின்னாலே எல்லாருக்கும் வன்மம் இருக்கதான் செய்யும். அந்த வகையில எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை வழக்கு நடக்கிற இடங்கள்லயும் பல இடங்கள்ல மார்க் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரியும் பாரு, கமர்தீன் இந்த 2 பேரையுமே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துலயுமே பாரு, கமர்தீன் இந்த 2 பேருமே எஃப்ஜே, விக்ரம் இவங்க 2 பேருக்கிட்டையும் பல இடங்கள்ல சண்டைக்கெல்லாம் போறாங்க. இதனாலேயே வழக்கு பல இடங்கள்ல கூச்சலும் சத்தமா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை பாரு, கமர்தீன் இந்த 2 பேர் பண்ணதுதான் தவறு அப்படிங்கிற தீர்ப்பு தான் வருது. இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அமித்தை பொறுத்தவரை அவர் தரப்பு நியாயத்தை, அதாவது பாரு சைடுல எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டுலாம் கொடுத்தாரு. என்னதான் இருந்தாலும் நீதிபதியா உட்கார்ந்து இருந்த வியானாவை பொறுத்தவரை ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அமித் எல்லாம் பேசவே இல்லை.
உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிற உட்கார வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரியே சுபிக்ஷா, ரம்யா, சாண்ட்ரா, திவ்யா இவங்களோட வழக்கறிஞரான சபரியை பொறுத்தவரை ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் என் பக்கத்துல தான் நிக்கு அப்படிங்கிற திமிர்ல வழக்கறிஞரா செயல்படாம எந்த அளவு மத்தவங்களை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டியோட தான் அவரோட வழக்கை நடத்தினார் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கு கடலையுமே திவ்யாவை பொறுத்தவரை பொய் சொல்லி மாட்டிக்கிறாங்க. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பார்வை தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து ஒரு ப்ரூட அடிக்கிறாங்க. அதாவது இந்த நீதிமன்றம் டாஸ்க்ல யாரு சிக்கினாங்களோ இல்லையோ திவ்யா சிக்கி செதஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேத்தும் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, இன்னைக்கும் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல பாரு வந்து செருப்பால் அடிக்காத குறைய ஒரு செருப்படி கொடுக்குறாங்க. என்னமா என்ன தெரியாதுன்னு சொல்ற, நம்ம எல்லாம் ஒன்னாதானே ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனோம் அப்படிங்கிற மாதிரி செருப்படி கொடுக்குறாங்க. அது எதையுமே மாமா டிவி காட்டவே இல்லை. வேற லெவல்ரா, வேற லெவல்ல முட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, திவ்யாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆணியும் புடுங்கல. மத்தவங்களை குறை சொல்றது மட்டும்தான் அவங்களோட கேம். அதே நேரத்தில் இவங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசவும் தெரியாது. வினோத் எப்படி பல இடங்கள்ல பேச தெரியாம பேசி வம்புழுக்கிறாரோ அதே மாதிரி தான் திவ்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரை பிஆர் டீமை ஹெவியா செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால திவ்யா மாஸ் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா ஒரு முட்டா பீஸ் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற நேரங்களிலே கூச்சல் குழப்பங்கள் வர்றதுனால பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு சின்ன பிரேக் எல்லாம் விடுறாரு. அந்த இடத்துல பாரு வந்து எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது எஃப்ஜே பொறுத்தவரை பாருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. என்னமா நீ தான் லாயர் ஃபேமிலின்னு சொல்ற, ஒரு டெக்கோரமா நடந்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இதை பத்தி தான் இந்த இடத்துல பாரு வந்து எஃப்ஜே கிட்ட பேசியிருக்காங்க. எப்பா என்ன வேணாலும் சொல்லு, ஃபேமிலியை எழுத்து பேசாத, வக்கீல் குடும்பத்துல இருந்து வந்துகிட்டு நீ இப்படி பண்றியா அப்படிங்கிற மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே பொறுத்தவரை நான் பண்ணது சரிதான், நான் பேசினது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவன் திமுறா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு கமருதீன் வராரு. கமருதீனை பொறுத்தவரை எஃப்ஜே இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது நீ சிரிச்சது எனக்கு பிடிக்கவே இல்லை. நாங்க ரெண்டு பேருமே மைக்க மறைச்சு வச்சு பேசினதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் எங்களை மத்தவங்க பேசும்போது நீ சிரிக்கலாமா? நீ அதை விட கேவலமா தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க. நீ ஆதரை கிட்டயோ வியானா கிட்டயோ மைக்க மறைச்சு வச்சு பேசினதே கிடையாதா? உனக்கு எதிராகவும் பிக் பாஸ் வந்து எத்தனை வாட்டியோ வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எஃப்ஜே கிட்ட வந்து கமருதீன் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல எஃப்ஜே வந்து நான் மைக்க மறைச்சு பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கமருதீன் வந்து இல்ல உனக்கும் பிக் பாஸ் வந்து பல இடங்கள்ல வார்னிங் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இந்த பிரச்சனையை எஃப்ஜே பொறுத்தவரை கிச்சன் ஏரியாவுக்கு கொண்டு போயிடறான். எல்லாருக்கிட்டையும் கேட்கறான், எப்பா எனக்காக பிக் பாஸ் இப்படி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரா? அதாவது மைக்க மறைச்சு வச்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வார்னிங் கொடுத்திருக்காரா, இல்லனா கமருதீன் பாருவுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல கமருதீன் வந்து என்னப்பா இப்படி மாத்தி பேசுற, உனக்காகவும் மைக் வார்னிங் வந்திருக்குது அப்படிங்கறத நான் சொன்னேன், நீ என்னடானா இங்க வந்து இப்படி மாத்தி பேசுறிய அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சலசலப்பு வந்துருது. எஃப்ஜே பொறுத்தவரை நீயும் பாரு தான் இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசி இருக்கான். உடனே கமருதீனை பொறுத்தவரை என்னப்பா நீ பண்ணாத வேலையா, நீ ஆதிரை கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்திருக்க, அதுக்காக தானே ஆதிரை வந்து ஒரு வழக்கே தொடர்ந்தாங்க, அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுட்டல, நீ கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, நீ தான் கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேச, இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை பொறுக்கித்தனத்தை தான் பண்றான் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ரெண்டு பேருமே நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எஃப்ஜே வந்து திடீர்னு மார்க் பண்ண தொடங்குறான், கேலி கிண்டல் பண்றான், ப்ரோவோக் பண்றான், இரிட்டேட் பண்றான், இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை நின்றுகிட்டே போச்சு அப்படின்னா கமருதீன் வந்து கண்டிப்பா எஃப்ஜே அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் எஃப்ஜே பொறுக்கியோட பொறுக்கித்தனங்கள் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு கேவலமா ட்ரிகர் பண்றான் கமருதீனை. இருந்தாலும் கமருதீனை பொறுத்தவரை ரொம்பவே பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணாரு. அந்த இடத்துக்கு பாரு வர்றாங்க. பாரு வந்தவொடனே எஃப்ஜே பொறுத்தவரை இந்த சொரிஞ்சு விட்டவனா கமருதீன் வந்து நிப்பாட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்வையும் சேர்த்து வம்புழுக்கிறாரு. இப்படி இந்த சண்டையை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கமருதீன் பேசுனதுல எந்த தவறுமே கிடையாது. எப்பா நீயும் அந்த தப்பு பண்ணிருக்க, நானும் அந்த தப்பு பண்ணிருக்கேன், அப்படி இருக்கும்போது என்ன மத்தவங்க பேசுறத பார்த்து நீ சிரிக்கலாமா? நீ அதை விட கேவலமா தான் நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு பேருமே கேவலமா தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத கமருதீன் இந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. ஆனா எஃப்ஜே பொறுக்கிய போதில் நான் அப்படி எந்த பெண்கள்கிட்டயுமே நடந்துகிட்டது கிடையாது, நான் என்ன பேசினாலும் மைக்ல ஒழுங்கா தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல பொறுக்கி நீ வியானா கூட பேசும்போதா இருக்கட்டும், இல்லைன்னா ஆதிரை கூட பேசும்போதா இருக்கட்டும், குசு குசுன்னு தான்டா பேசிட்டு இருந்தேன், எங்களுக்கு காதலியே வெள்ளையாடா, நீ இன்னைக்கு உத்தம மாதிரி பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் என் ஃபேமிலியை எழுத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே வந்து மார்க் பண்ணி ட்ரிகர் பண்ணி இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்கான். உண்மையாவே இந்த எஃப்ஜேயோட மூஞ்ச பார்க்கும்போது காரி துப்பணும் போல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு கேவலமா தான் எஃப்ஜேயோட ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பியும் வழக்கு தொடர்ந்து நடக்குது. இந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை ரம்யாவை செமையா பங்கம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரம்யா கொடுத்த வழக்குல டீ காஃபி இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும், என்னால
இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அதை தான் அமித் வந்து செமையா கிண்டல் பண்ணியிருந்தாரு. என்னமா டீ காஃபி இல்லைன்னா உன்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னியே, இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே நமக்குமே சிரிப்பு தாங்க வந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல வியானா நடந்துகிட்டது ரொம்பவே ரூடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வியானாவை பொறுத்தவரை பொய்யா சொல்லிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வளம் வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ் பேச தெரியாது டேஷ்னு பொய் மேல போய் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வழக்குல நீதிபதியா உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க தெளிவா தான் பேசுறாங்க. எல்லாமே போய் எல்லாமே நாடகம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அமித்தை இந்த இடத்துல வியானா பல இடங்கள்ல அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கை ஒரு வழியா முடிக்கிறாங்க. பாரு கமருதீன் மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை சொல்லி முடிச்சிடுறாங்க. எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியால இருந்து வெளியே போயிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருமே கேமரா இல்லாத, அதாவது கார்டனுக்கும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற சந்துல கொஞ்ச நேரம் நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பொறுத்தவரை என்னடா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வெளியே வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாரு கேவலமா இருக்கு. பாரு, உன்னோட குடும்பத்தை பத்தி எஃப்ஜே பேசுறதே உனக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னா நீ நடந்துக்கிற விதம் எப்படி இருக்குது? இதை பார்க்கும்போது உன்னோட குடும்பம் என்ன பெருமையா படுவாங்க? நீ உண்மையாவே கமருதீனை காதல் பண்ணிக்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. இப்படிலாம் பண்ணணும்னா வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன வேணாலும் பண்ணுங்க. இது எல்லாரும் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டா எல்லாரும் உன்னை காரி தான் தூப்புவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கேமை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த வார வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி கமருதீன் பாரு இந்த ரெண்டு பேரையுமே செமையா ரோஸ்ட் பண்ணோம். முடிஞ்சா கமருதீன் அரோரா இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கல்ல, அதாவது பாருவோட வழக்கறிஞரா இருந்த கமருதீன் வந்து அரோராவுக்கு சப்போர்ட்டா தான் நடந்துகிட்டேன் அப்படிங்கறத அரோரா கிட்ட ஓபன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதை விஜய் சேதுபதி ஓபன் பண்ணி விட்டார் அப்படின்னா மாசா இருக்கும். ஆமாங்க, பார்வை பொறுத்தவரை நல்லா தான் கேம் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த கமருதீன் கூட சேர்ந்து எப்போ சுத்த தொடங்கினாங்களோ அப்பவுமே அவங்களோட கேம் மொத்தமா போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு கமருதீன் நடந்துகிட்டது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தவரை இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. எல்லாருமே அவங்க யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நினைக்கிறாங்களோ அவங்களோட பேரை சொல்றாங்க. இதுல அதிகப்படியான நபர்கள் ரம்யாவோட பேரை தான் சொல்றாங்க. இந்த இடத்துல கூட பாரு வந்து ரம்யாவுக்கு சொன்ன காரணத்தினால ரம்யா பாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சலசலப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாரு வந்து போன வாரம் வீக்கெண்ட்ல ரம்யா பண்ண வேலையினால டோரையே ஓபன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. ரம்யா பொறுத்தவரை அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் என்னோட பர்சனல் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன ரம்யா, அது எப்படி பர்சனல் ஆகும்? நீங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கதவை திறங்கப்பா, அந்த பொண்ணு போனா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது எப்படி உங்களோட பர்சனல் ஆகும் அப்படிங்கறத நம்மளோட கேள்வியா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ரம்யா பொறுத்தவரை இதுல கொஞ்சம் சீனை கிரியேட் பண்ணாங்க. பாரு அதுக்கப்புறமா வந்து சொன்ன காரணத்தை இதுல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு நான் எபிசோட காட்டவே இல்லை. பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அப்படி இருக்கும்போது இந்த வாரம் சூப்பரா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க பெருசா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட பேரை சொன்னாங்க. அந்த வேலை பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஓட்டு வாங்கின ரம்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வார தலையா இருக்கிற அமித் வந்து ரம்யாவை ஜெயில போட்டு அடைக்கிறாரு. இப்படியே ரம்யா ஜெயில இருக்கும்போது பாரு கமருதீன் சாண்ட்ரா அமித் வினோத் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரை எதுக்காக தேர்வு பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது. அதுக்கு கமருதீனை பொறுத்தவரை ஒருவேளை இந்த வாரமும் வைல்ட் கார்டு என்ட்ரியா யாராவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து உங்க கூட ஒரு டாஸ்க்லாம் பண்ணி கேப்டன் யாரு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்களா இருக்கும். ஒருவேளை வர்றவங்க திவ்யாவை மாதிரி கேவலமா கேப்டன்சி நடத்தாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. இத ஒரு ஓரமா இருந்து திவ்யா கேட்டுறாங்க. திவ்யா வந்து சண்டை போடுறாங்க. நீ எப்படி என்ன பத்தி கேவலமா பேசலாம்? நீ தான் என்ன பத்தி பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டல, திரும்ப எதுக்கு என்ன பத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை திவ்யாவோட கேப்டன் கேவலமா இருந்துச்சு அப்படிங்கறத சொன்னாரு. திவ்யா கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா வந்து வாண்டடா தான் பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. கமருதீனை இரிட்டேட் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கமருதீன் வந்து திவ்யாவோட கேப்டன்சி கேவலமா இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு. அதே நேரம் திவ்யா வந்து நீ கேவலமானவன், நீயும் பாருவும் சேர்ந்து எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீயும் பாருவும் சேர்ந்து என்னெல்லாம் கூத்தடிக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ தான் கேவலமானவன், உன்னோட இமேஜ் இதுதான், உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது, நீ எல்லாம் தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு கமருதீனை எந்த அளவு இழிவா பேச முடியுமோ அந்த அளவு இழிவா பேசுறாங்க. இப்படி திவ்யா ரொம்பவே எல்லை மீறி பேசி இருக்கும்போது ஒரு கட்டத்துல கமருதீனை பொறுத்தவரை நீ யாரடி பேசுறதுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுறாரு. உடனே நீ எப்படி என்ன டீ போட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே போறாங்க. உண்மையாவே திவ்யா பேசுறத பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களாதான் வாண்டடா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அதுக்கப்புறமாவும் இவங்க தான் அனாவசியமா நிறையவே வார்த்தைகள் விடுறாங்க. அதே நேரத்தில் கமருதீன் வந்து ஒரு கட்டத்துல போடின்னு சொன்னது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. நீ என்ன எப்படி போடின்னு சொல்லலாம், உனக்கெல்லாம் என்ன ரைட்ஸ்
இருக்கு, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து என்ன கேவலமா பேசுனா நானும் போடின்னு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க பேசுறா பாப்போம், போடின்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி என்னமோ சுகர் வந்த பேசுன மாதிரி கதறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து நீ என்ன கேவலமா பேசுனா நானும் அப்படி பேச வேண்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி மிகப்பெரிய சண்டைகள் எல்லாமே வருது. இந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யாவை பொறுத்தவரை உள்ள அன்புகாங்க கிட்ட போய் கதறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் அரோராக்கா வந்து திவ்யாவை எந்த அளவு கொம்பு சீவி விட முடியுமோ அந்த அளவு கொம்பு சீவி விடுறாங்க. அதாவது கமருதீன் இப்படிதான், அவன் மேல இருக்கிற தவறை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவன் மத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி பல வேலைகள் பண்ணுவான். அதனால அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவை பொறுத்தவரை கொம்பு சீவி விட்டு இருக்காங்க. இது எதையுமே மாமா டிவி காட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த வார தலையா இருக்கிற அமித்துக்கு எதிராகவும் திவ்யாவை திசை திருப்பி விடுறாங்க. அதாவது கமருதீன் வந்து உங்களை இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல தான் கேப்டனா இருக்கிற அமித் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை ஏத்தி விடுறாங்க. திவ்யா திரும்ப போய் அமித் கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு கேப்டனா இருந்து நீங்க இப்படி பண்ணலாமா? ஒரு பொண்ணை அவன் போடிங்கிறான், அசிங்கப்படுத்துறான், இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? நீங்க எதுக்காக சிரிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அமித்த பொறுத்தவரை சொல்றாரு, ஏமா நான் சிரிக்கவே இல்லை, கமருதீனுக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் பேசாதடா அப்படிங்கிற மாதிரி அவனை கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு. இருந்தாலும் இந்த அம்மாவை பொறுத்தவரை இவங்க பேசுறதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரியே கதறிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அமித்த பொறுத்தவரை திரும்ப கமருதீன் போய் பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் திவ்யா கிட்ட நீ இப்படிலாம் நடந்திருக்க வேண்டாம், காக்கா வாயில பேண்ட் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசுறாங்க. கமருதீனை பொறுத்தவரை சரி என்னதான் இருந்தாலும் திவ்யா வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்க, என்ன ட்ரிகர் பண்ண மாதிரியே பேசினாங்க, அதனாலதான் நான் போடின்லாம் சொல்லிட்டேன், அவங்க கிட்ட பேசவே பிடிக்கல, அவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்றாரு. அதே மாதிரியே வினோத்துமே கமருதீன் கிட்ட மன்னிப்பு கேட்டுறா, எதுக்கடா பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறமா அமித் வந்து திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதாவது நான் கமருதீன் பேசினேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத அவன் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அமித் வந்து திவ்யா கிட்ட சொல்றாரு. உடனே திவ்யா வந்து தப்புதான் ஒத்திக்கிட்டோம்ல, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுறாங்க. அதாவது இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா பண்ண தப்பு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மாவை பொறுத்தவரை அடுத்தவங்களை எவ்வளவோ கேவலமா பேசுவாங்களாம், ட்ரிகர் பண்ணுவாங்களாம், அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்களாம். என்னங்கடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்காக வினோத் வந்து கமருதீனை கூட்டு வர்றாரு. அந்த இடத்துல கமருதீன் வந்து விளக்கமா பேசுறாரு. அதாவது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிடுறாரு. உடனே திவ்யாக்கு இதுவும் காண்டாயிருது. மன்னிப்பு கேட்க வந்தவனா இவனை பொறுத்தவரை அசிங்கப்படுத்துறான், யார்கிட்ட எப்படி பேசினா அவங்க ட்ரிகர் ஆவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும், அவனோட புத்தியே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் கிடந்து கதறிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கமருதீனா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் செமையா சிரிச்சு ஃபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் திவ்யா இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போறாங்க. பார்க்கும்போது எனக்கெல்லாம் இரிட்டேட் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். என்ன பொறுத்தவரை இந்த பிரச்சனையில திவ்யா மேலதான் தப்பு இருக்குது. அவரை பொறுத்தவரை திவ்யாவோட கேரக்டரையோ திவ்யாவையோ தப்பாவே சொல்ல, திவ்யாவோட கேப்டன்சி சரியா இல்ல, திவ்யா வந்து கேப்டன்சியை கேவலமா நடத்தினாங்க அப்படிங்கறது அவரோட கருத்து. அதே நேரத்தில் திவ்யா வந்து கமருதீன் ரொம்பவே கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரோட நட்போ காதலோ அந்த கர்மத்தை பத்தி ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. இப்படி எல்லாம் கேவலமா பேசினவங்களை போடின்னு சொன்னதுல எந்தவித தப்புமே இல்ல அப்படிங்கறதா என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இதுக்கிடையில சகுனி வேலைகளை பார்த்த அரோராவை எபிசோட்ல இருந்தே தூக்கிட்டாங்க. அதாவது இப்ப பலூன் அக்கா தான் ரொம்பவே நல்லவங்க உத்தமி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த சீசனை பத்தியும் இந்த சீசனோட கோமாளிகளை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.